லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். 7 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, அதிகனமழை இருக்கும் என்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல உட்புற மாவட்டங்களுக்கும் கூட ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், தஞ்சை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரிடம் நாம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஹேமச்சந்தர், இதுக்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அறிவிப்புக்கும் இந்த அறிவிப்புக்கும் வேறுபாடுகள் இருக்கிறதா? ரெட் அலர்ட் இன்னும் அதிகரித்திருக்கிறார்களா? என்ன விவரம்? குறிப்பா பார்த்தோம்னா நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது, புயல் 25 கிலோமீட்டர் அளவிற்கு புயலின் மையப்பகுதி தமிழக கடற்கரையை நெருங்கி வரும் அப்படிங்கிற அறிவிப்பை இன்று பிற்பகல் வெளியிட்டிருக்காங்க. இது மிகவும் முக்கியமான ஒரு தகவலா பார்க்கப்படுது. அது மட்டும் அல்லாது நமக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள்லையுமே, குறிப்பா சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களை தவிர்த்து பிற அனைத்து வடகடலோர மாவட்டங்களான விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள்லையும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. அதாவது சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற ஒட்டுமொத்த வடக்கு உள் மாவட்டங்களுக்குமே ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதை குறிப்பிடுதுன்னா, புயல் தமிழக கடற்கரையை மிக நெருங்கி வருது. அதன் காரணமாக கடலோர பகுதிகளுக்கு அதீத கனமழை எச்சரிக்கையும், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையும் தற்போது இந்திய வானிலை மையம் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. இயல்பாகவே அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது அதன் புரிதல் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் 24 மணி நேரத்திற்கு 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகும் பட்சத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை நமக்கு இந்திய வானிலை மையம் கொடுப்பாங்க. தற்போது அது போன்ற ஒரு மழைக்கான வாய்ப்பு செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல இருக்கு என்பதை நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பா அந்த புயலின் நகர்வு மிக நெருங்கி தமிழக கடற்கரையை நெருங்கி வருவதன் காரணமா இன்று பகல் நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமடையும். இன்று இரவு முதல் வட மாவட்டங்களையும் மழை படிப்படியா தீவிரமடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஹேமச்சந்தர், நீங்க முன்பாகவே சொன்ன மாதிரி இன்றைக்கு 29ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு மட்டும்தான் முன்பாக ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ புயல் இன்னும் சற்று தமிழக கரையோரத்தை நெருங்கி வருவதனால ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. காரைக்கால், நாகப்பட்டினம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் சேர்த்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. புயலுடைய அந்த நகர்வுல கணிக்கப்பட்டதுல என்ன மாற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த நில ஊடுருவல் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன காரணமாக இருக்கலாம்? இல்ல, குறிப்பா நம்ம புதிய தலைமுறையில தொடர்ந்து பதிவு செய்திருந்தோம். இது காவிரி டெல்டா கடலோர பகுதிகளை வந்தடைந்த பின்பு நமக்கு நிலப்பரப்பில் ஊடுருவலை ஏற்படுத்தும், அதே போல மிக மெதுவாக நகரும் என்பதை. குறிப்பா இதற்கு பல்வேறு வானிலை காரணிகள் முக்கியமா பார்த்தோம்னா நமக்கு உயிரழுத்தத்தின் தாக்கத்தின் காரணமா நமக்கு பார்த்தோம்னா உயிரழுத்தத்தின் தாக்கத்தின் காரணமா அடுத்த ஒரு 12 மணி நேரத்திற்கு டெல்டா கடலோர பகுதிகளிலேயே இந்த புயல் நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. புயலின் நகர்வு வேகம் என்பது வரக்கூடிய மணி நேரங்களில் மிக மெதுவாக குறையும். அப்படி கடல் பகுதியில் மையம் இருக்கும் போது நமக்கு நிலப்பகுதியில அதன் மேற்கு பகுதி, புயலின் மேற்கு பகுதியில் இருக்கும். அதன் காரணமாக இன்று மாலை இரவு நேரங்களில் மழையின் தாக்கம் தீவிரமடைய இருக்கு. சரி, அதற்கு பிறகு பார்த்தோம்னா நமக்கு வடக்கு திசையில புயல் பயணிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்படி வடக்கு திசையில் பயணிக்கும் போது இமயமலை நோக்கி செல்லக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறின் அந்த தாழ்வு நிலை இந்த புயலோட சந்திக்க இருக்கு. என்றுனா நாளை இரவு சென்னைக்கு அருகில் இந்த மேற்கத்திய தாழ்வு நிலையும் இதுவும் நமக்கு சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இயல்பாக நம்ம இதுவரைக்கும் தமிழகத்துல புயல்னா எப்படி பார்த்திருப்போம்னா, தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகும், அது இலங்கையை ஒட்டி வரும், தமிழகத்தில் நாகப்பட்டினத்திலோ அல்லது கடலூரிலோ அல்ல சென்னையிலோ கரையை கடந்து அரபிக்கடல் நோக்கி செல்லும். ஆனால் இந்த புயல் அப்படி இல்லாமல் நமக்கு இலங்கையை ஒட்டி இலங்கையின் ஊடாக நகர்ந்து தற்போது காவிரி படுகை கடலோர பகுதிகளை அடைந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் காவிரி படுகை மாவட்டங்கள்ல மழையை தீவிரப்படுத்தி நாளை காலை முதல் வடகடலோர மாவட்டங்கள்ல குறிப்பா சென்னை நோக்கி நகரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது சென்னை நோக்கி நகரும் போது இது தனது தீவிரத்தை வலுவிழக்காமல் புயலாகவே நகர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தற்போது முழுமையாக கடல் பகுதிக்கு வந்திருப்பதன் காரணமா புயல் தனக்கு தேவையான சக்திகளை கடலில் இருந்து பெற இருக்கு. இது வலுவிழக்காமலே சென்னை நோக்கி நகர்வதற்கான சூழல் தற்போது உருவாகி வருகிறது. இதன் காரணமா அது கடலோரத்தை ஒட்டியே நகர்வதன் காரணமா கடலோர மாவட்டங்களுக்கு அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பதை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையை மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள
கொள்ள வேண்டும். குறிப்பாக அடுத்த 2 நாட்கள் கடலோர பகுதிகளுக்கு செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும். அதாவது வார விடுமுறை நாட்கள் என்பதனால நமக்கு கடற்கரைக்கு செல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவர்கள் இந்த புயல் கரையை கடக்கும் வரைக்கும் கடற்கரைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே போல படகுகள்லாம் சேதமடைய வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமா ஒட்டுமொத்த தமிழக கடலோர மாவட்ட மீனவர்களும் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக பார்த்தால் புயல் கடல் பகுதியிலேயே நகர்வதன் காரணமா கடல் சீற்றமும் கொந்தளிப்பும் அதிகரித்து காணப்படும் எதிர்பார்க்கப்படுது. இன்று காலையே நம்ம புதிய தலைமுறையில பதிவு செய்திருந்தோம். வேளாங்கண்ணி பகுதிகளில் எல்லாம் பீச்ல நிறைய பேர் பொதுமக்கள் நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. அதனை மக்கள் தவிர்க்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழக கடலோர பகுதிகளுக்கும் கடற்கரை பகுதிகளுக்கு மக்கள் செல்வதை இன்றும் நாளையும் தவிர்க்க வேண்டியது அவசியம். நிச்சயமாக மக்களுடைய எச்சரிக்கைக்காகத்தான், அவர்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் தொடர்ந்து மீண்டும் வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஹேமச்சந்தர். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.